தவிச்ச வாய்க்கு தண்ணீர் கிடைத்தது போல் சிஎஸ்கே வீரர்கள் சிக்சர்கள் அடிக்காமல் இருப்பதை பார்த்து வறண்டு போன சிஎஸ்கே ரசிகர்களின் கண்களுக்கு வரப்பிரசாதமாய் வந்திருக்கிறார் பிரவிஸ். கிரிக்கெட்டின் புதிய புயல் பேபி ஏபி என்று அழைக்கப்படும் டிவால் பிரவிஸ் சிஎஸ்கேவின் எதிர்காலத்தில் முக்கிய வீரராக மாறப்போகிறார். 21 வயதான இந்த இளம் தென்னாப்பிரிக்க வீரர் தனது அதிரடி பேட்டிங்கால் உலக கிரிக்கெட் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறார். IPL 2025 சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இணைந்து இவர் புதிய உயரங்களை தொடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவரை ஏன் பேபி ஏபி என்று அழைக்கிறார்கள் என்பதை தற்போது பார்க்கலாம். டிவால் பிரவிஸ் 2003ஆம் ஆண்டு ஏப்ரல் 29ஆம் தேதி தென்னாப்பிரிக்காவின் ஜோகனஸ்பர்க்கில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே கிரிக்கெட்டில் ஆர்வம் கொண்ட இவர் தனது அதிரடி பேட்டிங்கால் உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளில் கவனம் ஈர்த்தார். இவரது திறமையை முதலில் அடையாளம் கண்டது தென்னாப்பிரிக்காவின் அண்டர் 19 அணியாகும். 2022ஆம் ஆண்டு நடந்த அண்டர் 19 உலகக்கோப்பையில் பிரவிஸ் 506 ரன்கள் குவித்து தொடரின் சிறந்த வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவரது பேட்டிங் ஸ்டைல் முன்னாள் தென்னாப்பிரிக்கா ஜாம்பவான் ஏபி டி வில்லியர்ஸை நமது கண்முன் காட்டியதால் ரசிகர்கள் இவரை பேபி ஏபி என்று அழைக்கத் தொடங்கினர். 360 டிகிரி ஷாட்கள், அதிரடி கவர் டிரைவ்கள் மற்றும் நோ லுக் சிக்சர்கள் என இவரது ஆட்டம் பார்ப்பவர்களை மெய்சிலிர்க்க வைக்கிறது. பிரவிஸின் தனித்துவ பேட்டிங் மட்டுமல்ல, அவரது ஆல்ரவுண்டர் திறமையும் குறிப்பிடத்தக்கது. இவர் தேவைப்படும் போது கூகுளி உள்ளிட்ட லெக் ஸ்பின் பந்துகளையும் வீசுகிறார். இதனால் எந்த அணிக்கும் இவர் ஒரு மதிப்புமிக்க சொத்தாக திகழ்கிறார். 2022ஆம் ஆண்டு IPL மெகா ஏலத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி பிரவிஸை 3 கோடி ரூபாய்க்கு வாங்கியது. இது அவரது முதல் IPL அனுபவமாக இருந்தது. முதல் சீசனில் பிரவிஸ் 7 போட்டிகளில் விளையாடி 161 ரன்களை எடுத்தார். அதில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் எதிராக அவர் அடித்த 25 பந்துகளில் 49 ரன்கள் மறக்க முடியாதவை. மற்றொரு முக்கியமான தருணம், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு எதிராக விராட் கோலியின் விக்கெட்டை தனது முதல் IPL பந்தில் வீழ்த்தினார். இந்த சம்பவம் பிரவிஸின் திறமையை உலகுக்கு உணர்த்தியது. இந்த போட்டி முடிந்ததும் உங்களை சந்தித்தது மகிழ்ச்சி என்று கோலியே பாராட்டினார். ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அணியில் நிரந்தர இடத்தை பிடிப்பது பிரவிஸிற்கு சவாலாக அமைந்தது. பல நட்சத்திர வீரர்கள் இருந்ததால் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் குறைவாகவே கிடைத்தன. இருப்பினும் ஒவ்வொரு வாய்ப்பிலும் தனது திறமையை வெளிப்படுத்தினார். SA T20 லீக்கில் மும்பை இந்தியன்ஸ் கேப்டவுன் அணிக்காக அவர் விளையாடினார். இந்த தொடரில் 32 போட்டிகளில் 676 ரன்கள் அடித்துள்ளார். குறிப்பாக நடந்து முடிந்த சீசனில் பிரவிஸ் 10 இன்னிங்ஸில் 292 ரன்களும் அதிகபட்சமாக 73 ரன்களும் அடித்திருந்தார். இந்த ஆட்டத்தை பார்த்துதான் 2025 IPL சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி காயமடைந்த வீரர் குர்பஜனித் சிங்கிற்கு பதிலாக பிரவிஸை 2.2 கோடி ரூபாய்க்கு தட்டி தூக்கியது. இது பிரவிஸின் கிரிக்கெட் வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. CSKவின் பயிற்சியாளர் ஸ்டீவன் பிளமிங் பிரவிஸின் திறமையை பாராட்டி அவருக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கிறார். சன்ரைசர்ஸ் அணிக்கு எதிராக கடினமான ஆடுகளத்தில் ஒரே ஓவரில் 3 சிக்சர்கள் என மொத்தம் 4 சிக்சர், 1 பவுண்டரி என 25 பந்தில் 42 ரன்கள் விளாசியுள்ளார். இவரது ஆட்டத்தை பாராட்டியுள்ள தோனி, இவரை போல்தான் தங்களுக்கு வரும் ஷாட்டை ஆடி கூடுதல் ரன்களை அடிக்க வேண்டும். இன்று அவர் பிரமாதமாக ஆடினார் என பாராட்டியுள்ளார். பிரவிஸுக்கு பிடித்தது RCB அணியாக இருந்தாலும் CSK அணியில் MS தோனியில் வழிகாட்டுதலும் ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் ரவீந்திர ஜடேஜா போன்ற அனுபவ வீரர்களின் ஆதரவும் பிரவிஸிற்கு பெரிதும் உதவும். பிரவிஸின் ஆக்ரோஷமான பேட்டிங் CSKவின் மிடில் ஆர்டருக்கு புதிய பலத்தை அளிக்கும் என நம்பப்படுகிறது. மேலும் அவரது பந்துவீச்சு அணிக்கு கூடுதல் ஆயுதமாகவும் இருக்கும். டிவால் பிரவிஸ் கிரிக்கெட்டின் அடுத்த பெரிய நட்சத்திரமாக உருவாக இருக்கிறார். CSKவில் இவரது எதிர்காலம் பிரகாசமாக உள்ளது. வெறும் 21 வயதில் வெற்றி தோல்வி என அனைத்தையும் பார்த்துவிட்ட வைரமாக தற்போது தோனியின் பட்டறையில் வந்து சேர்ந்திருக்கிறார். இனிமேல் தான் பிரவிஸின் முழு திறமையும் உலகம் பார்க்க போகிறது. RCBக்கு ஒரு டி வில்லியர்ஸ் போல் CSKவுக்கு பிரவிஸ் இருப்பார் என நம்பப்படுகிறது.